ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மூக்குக்குமா நம்ம நாக்கு குருசி சேனல். நம்ம இன்றைக்கி வந்துட்டு சக்கரை பாரான்னு சொல்லிட்டு நம்ம பண்ண போகிறோங்க. ரொம்பவும் சுவையாக இருக்கும். இது ஒரு கப்பு மைதா இருந்தால் போகிறோங்க. நல்லா ஒரு 2-3 நாள் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஸ்வீட் செஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இது எப்படி செய்கிறது பார்க்கலாமா? ஃபஸ்ட்டில் ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேங்க. அதில் ஒரு கப்பு மைதா எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் போட்டிருக்கேங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவு ரவை போட்டிருக்கேங்க, உப்புமா ரவை. இப்போ வந்துட்டு வெண்ணெய் போட்டுக்கிட்டேங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி எல்லாம் கிரம்பிள் வர மாதிரி நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறோமோ ஸ்வீட் அவ்வளவும் ருசியாக இருக்கும். இப்போ நம்ம இது மாதிரி பிடிச்சோம்னா அது நல்லா பிடியில் வரணும். அது மாதிரி வர வரைக்கும் நல்லா பிசைஞ்சிக்கணும். இப்போ வந்துட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். ஒரேடியாக தண்ணி அதிகமாக விடாதீங்க. ஏன்னா வெண்ணெய் போட்டிருக்கோம் இல்லையா, கொஞ்சம் அதிகமாக விட்டோம்னா அது நிறைய தண்ணி ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி பார்த்து விட்டு நல்லா இது சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சாச்சுங்க நல்லா இது மாதிரி. இது பூரி கல்லில் போட்டு நல்லா இது மாதிரி திரட்டிக்கலாம். ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணிக்கணுங்க. நம்ம பீஸ் கட் பண்ணும்போது ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணிட்டோம்னா ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை. ரொம்ப அழுத்தம் கொடுக்காம நல்லா இது மாதிரி ரோல் பண்ணிக்கணும். இப்போ வந்துட்டு பீஸ் கட் பண்ணிக்கலாங்க. இது ரொம்ப மெலிசாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கனமாக தான் இருக்கணும். நல்லா எவ்வளோ கிணம் இருக்கணுங்க, ஒரு 1/2 இன்ச் அவ்வளோ இருக்கணும். பீஸ் நம்ம இஷ்டம், அது இது மாதிரி ஷேப் ஏதாவது நம்ம பண்ணிக்கலாம். இது மாதிரி எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்குங்க. நல்லா காய வச்சுக்கணும். இப்போ வந்துட்டு எல்லாம் போட்டோம்னா நல்லா குறைச்சி மீடியமில் வச்சுட்டு அது ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ளேம் ரொம்ப அதிகமாக வச்சோம்னா மேலே கலர் வந்துட்டு உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால ஃபஸ்ட்டு ஒரு 5-6 நிமிஷம் இது மாதிரி பண்ணிவிட்டு லாஸ்ட்டு நம்ம எடுக்கும்போது ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா நல்லா கலர் வந்துடும். உள்ளெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க. அது நல்லா பபுள்ஸ் எல்லாம் அடங்கி போயிருக்கு பாருங்கள். இப்போ வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேம் வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேம் வச்சுட்டு இது மாதிரி நமக்கு எவ்வளோ கலர் வரணுமோ அது மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம மீடியமாக வச்சு செஞ்சதுனால இது மாதிரி கலர் நல்லா அழகாக வந்திருக்குங்க. தீஞ்சு போகாமல் நல்லா கலர் நமக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் வந்திருக்கு. இது பொறுமையாக கொஞ்சம் பண்ணிக்கணும். இதுக்கு சக்கரை பாகு பண்ணிக்கலாங்க. 1 கப்பு மாவு எடுத்தாக்க 1 கப்பு சுகர் போட்டுக்கணும்.
இதுக்கு வந்துட்டு ஒரு 1/4 கப்பை விட கம்மியாக தான் தண்ணி விட்டுக்கணுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ஒரு 10-15 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க ஸ்வீட் இது. பாகு நல்லா கம்பி பதம் வந்துடுச்சிங்க. இது மாதிரி நல்லா வெள்ளையே நுர வரும்போது கம்பி பதம் ஒரு வாட்டி பார்த்து போட்டுக்கலாம். பிஸ்கெட்டை வந்துட்டு பாகில் போட்டுட்டேன். இப்போ செஞ்சுட்டே இருந்தால் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், போட்டுக்கலாங்க. தெரியாதவங்களுக்கு இப்போ நான் பாகு எடுத்து காட்டுறேன் சர்க்கரை எப்படி வந்திருக்குன்றது. இது மாதிரி நுரையாக வந்ததுன்னா பிஸ்கெட் போட்டோம்னா நல்லா அதுக்கு சர்க்கரை எல்லாம் ஒட்டி நல்லா வரும். பாருங்கள் பாகு எவ்வளோ வேணும்னு. இது மாதிரி ஸ்ட்ரிங் வரணும். இது இப்படியே ஃப்ளேம் வச்சுட்டு இதே மாதிரி நம்ம கொஞ்ச நேரம் பண்ணோம்னா அது நல்லா டைட் ஆகிடும். பாருங்கள் ஒயிட்டாக வந்துடுச்சு இல்லையா? இப்போ சர்க்கரை நமக்கு நல்லா தெரியுது, நல்லா டைட் ஆகிடுச்சு. இது கீழே இறக்கி வச்சுக்கலாங்க. இப்போது ஸ்டவ் ஃப்ளேம் மேலே வைக்கக்கூடாது. இறக்கி வச்சுட்டு அந்த நுரெல்லாம் அடங்கிடுச்சு. இது மாதிரி சர்க்கரை நல்லா அந்த பீஸ்கள்லாம் ஒட்டி நல்லா இருக்கும். இது மாதிரியே நம்ம கொஞ்ச நேரம் இது மாதிரி நம்ம ஒட்டாமல் அது ஒன்றுத்துக்கு ஒன்று ஒட்டாமல் இது மாதிரி செஞ்சுட்டே இருந்தோம்னா நல்லா ஒயிட் ஆகிடுங்க. இப்போ வந்துட்டு அரிசி மாவு ஒரு ஸ்பூன் போடுற ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த சர்க்கரை பாகு கூட நல்லா ஒட்டி வருங்க அரிசி மாவு போடுறதுனால. அரிசி மாவு இல்லாமையும் ஒரு சர்க்கரையிலேயே பண்ணாலும் பண்ணிக்கலாம். இதே மாதிரி திரட்டிக்கிட்டே இருந்தாக்கா அது நல்லா ஒன்றுத்துக்கு ஒன்று நல்லா ஒட்டாமல் சர்க்கரை எல்லாம் நல்லா பிடிச்சிருக்கு பாருங்கள். சுவையான சர்க்கரை பாரா ரெசிபி ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்பவும் சுவையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்கள் பசங்களுக்கு செஞ்சு வைங்க. இது ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். நம்ம வெண்ணெயும் போட்டிருக்கோம் இல்லையா, ரொம்பவும் சுவையாக இருக்கும். நெய் போட்டுக்கலாம், வெண்ணெய் போட்டுக்கலாம், சன்ஃப்ளவர் ஆயிலும் போட்டுக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் உள்ளே எவ்வளோ நல்லா இருக்குது. சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். நமக்கு பாதுஷா விட நல்ல சுவையாக இருக்கும். இது ஈஸி கூட நம்ம பண்ணுறதுக்கு. இது சாப்பிட்டோம்னா பாதுஷா சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும், கஜ்ரா சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும், 2-3 ஐட்டம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இது மாதிரி செஞ்சுக்கிட்டிங்கன்னா ஓகே வியூவர்ஸ், நான் இதோட என்ஜாய் பண்ணுறேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே பாய்.